Hi friends, welcome to my channel. இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் frequent-ஆ டெக்னிக்கல் வீடியோஸும் யூடியூபை பத்தின அப்டேட்ஸும் போடுவேன். உங்களுக்கு அந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். நீங்க வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல பார்த்திருப்பீங்க, இல்ல Facebookல பார்த்திருப்பீங்க, இல்ல யூடியூப்ல வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. என்னன்னா உங்களுக்கு யாராவது வந்துட்டு ஒரு வைரஸ் லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க மொபைலுக்கு. நீங்க வந்துட்டு அது ஈவன் தோ கேன்சல் கொடுத்தா கூட அவங்க ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களோட கேமராவை ஆக்சஸ் பண்ணி உங்களோட பிரைவேட்டா இருக்கிற சிலதெல்லாம் அவங்களால கேப்சர் பண்ணிக்க முடியும். அதை வச்சு அவங்க உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பண்ண முடியாமல் இருக்க உங்கள் கேமராவை எப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா சிம்பிளாக நம்மளோட மொபைலில் இருக்க எல்லா சென்சார்ஸையும் நமக்கு தேவையான டைமில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே ஒரே ஒரு கண்ட்ரோலில் நம்ம பண்ண முடியும். கேமராவை ஆஃப் பண்ணிக்கலாம், மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இருக்க எல்லா சென்சார்ஸையுமே நம்ம ஒரே டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சென்சார் ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னா எபோட் ஃபோன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த எபோட் ஃபோனில் பில்டு நம்பர் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. ஒரு மொபைலுக்கு வந்து அந்த லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த பில்டு நம்பர் அப்படிங்கிறத பார்த்த உடனே அதை ஒரு 7 டைம்ஸ் டேப் பண்ணுங்கள். 7 டைம்ஸ் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். பார்த்தீங்கன்னா காமிக்குது. இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் பேக் வாங்க, அதுக்கு மேலே சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் குயிக் செட்டிங் டெவலப்பர் டைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிடுங்க. அதை எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் மேலே நோட்டிஃபிகேஷன் பேனலை கீழே இழுத்தீங்க அப்படின்னா, அதாவது குயிக் செட்டிங்ஸை, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக சென்சார் ஆஃப் அப்படிங்கிறது வந்துடும். அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா சென்சார் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கேமரா ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அது ஓப்பனே ஆகாது. எவ்வளோ டைம் ஓப்பன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் மைக்ரோஃபோன் ஓப்பன் பண்ணிங்கனாலும் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. திரும்ப உங்களுக்கு வேணுங்கிற டைமில் அந்த சென்சார் ஆஃப் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா, மைக்ரோஃபோன் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.